ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்கு செலுத்த இந்த ஆவணம் கட்டாயம் தேவைப்படும். இந்த ஆவணம் இல்லை என்றால் வாக்கு செலுத்த முடியாது. ஸோ எந்த ஆவணம் தேவைப்படும் என்பதை இந்த வீடியோவில் மொத்த இன்ஃபர்மேஷனை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து புதுசாக ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். முன்னாடி நம்ம ஓட்டு போடும்போது பூத் ஸ்லிப் கொண்டு போவோம். அந்த பூத் ஸ்லிப்பில் வாக்காளருடைய புகைப்படம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாம் வாக்கு செலுத்துவோம். ஆனால் அதற்கு மாற்றாக இப்பொழுது புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, அடையாள அட்டை கட்டாயம். வாக்காளர் புகைப்படம் கொண்ட பூத் ஸ்லிப்புக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்படும். தேர்தலுக்கு 5 நாட்கள் முன்பு தான் இந்த சீட்டு விநியோகிக்கப்படும். பூத் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இடம் பெற்றிருக்கும். எனினும் இது வாக்காளரின் அடையாளத்தை மெய்ப்பிக்கும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர்கள் அடையாள அட்டை கண்டிப்பாக கொண்டு போக வேண்டும். இப்பொழுது வாக்காளர் புகைப்பட பூத் ஸ்லிப்புக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டுன்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அந்த சீட்டில் பார்த்திங்கன்னா, அந்த சீட்டு பொதுவாக 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சீட்டு வழங்கப்படும். ஸோ அந்த தகவல் சீட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, பூத் பெயர் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம போய் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த வாக்கு செலுத்த போகிறோம். அந்த வாக்கு செலுத்த போகும்போது அந்த ஸ்லிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. ஸோ அந்த ஸ்லிப்பு கூட நம்ம ஒரு அடையாள அட்டை கொண்டு போகணும். அது என்ன அடையாள அட்டைனா 12 விதமான அடையாள அட்டைகள் கொடுத்துருக்காங்க. வாக்களிக்க செல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள ஆதார் உள்பட 12 அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்று கட்டாயம் தேவை என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். அந்த 12 வகையான அட்டைகள் என்னென்ன பார்த்திங்கன்னா, வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு போக வேண்டும். அதில் பான் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ்போர்ட் வச்சுருந்தா பாஸ்போர்ட் கொண்டு போகலாம். அப்புறம் ஓட்டுநர் உரிமம், அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் MGNREGA, அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கான அந்த பணி அட்டை வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த அட்டையை கொண்டு போட்டுக்கலாம். அப்புறம் புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் அலுவலக அல்லது வங்கி சேமிப்பு புத்தகம் உள்பட 12 ஆவணங்களை கொண்டு போய் நம்ம வாக்கு செலுத்தலாம். இந்த 12 ஆவணம் இல்லாமல் நீங்கள் வெறும் அந்த பூத் ஸ்லிப்பை மட்டும் கொண்டு போய் நீங்கள் வாக்கு செலுத்தணும்னு போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வாக்கு செலுத்த முடியாது. அதனால் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த தகவல் சீட்டு மற்றும் அவங்களோட ஒவ்வொரு அடையாள அட்டையை ஏதாவது ஒரு அடையாள அட்டை நீங்கள் கையில் கொண்டு போங்க. ஸோ உங்களுடைய வாக்கை செலுத்திட்டு வாங்க. ஸோ இதை பற்றின வீடியோஸில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் என நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் டெய்லி கொண்டு இருக்கும். நன்றி.